கிரிக்கெட்டோட தமிழ் வர்ணனை பாருங்க, ஃபுட்பாலோட தமிழ் வர்ணனை பாருங்க, டென்னிஸோட தமிழ் வர்ணனை பார்த்தீங்கன்னா அந்த வர்ணனை பண்றதுல கூட ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும்தான் இருக்குது. இந்த கமெண்ட்ரின்ற பேர்ல கூட பாத்தீங்கன்னா தன்னுடைய சாதி வக்கரத்தையும் சரி, சாதியோட ஆதிக்கத்தையும் சரி தொடர்ச்சியாக செலுத்திக்கிட்டே இருக்குது. அதாவது தோழர் வரவேற்கு வணக்கம். நாற்பரப்பூர் அந்த ட்ரெய்லர்ல வந்து ரொம்ப ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்த துப்புரவு பணியாளர்களோட வாழ்க்கை நிலை, அப்புறம் இந்த சமூகத்தில் தொடர்ச்சியாக ஒரு இரண்டு பிரிவினருக்கும் நடக்கிற ஒரு இடைவராத போர். அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. இன்னைக்குதான் வந்து நம்ம இந்த விளையாட்டை பற்றியே பேச வேண்டியது இருக்குது. விளையாட்டை பற்றி, விளையாட்டுகளில் உள்ள அரசியல்களை பற்றி மிக சமீபமாக ப்ளூ ஸ்டார் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே பேசுது. அது தொடர்ச்சியாக இன்னும் நிறைய பேச வேண்டிய ஒரு தளமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. அந்த தளத்தை தனது முதல் படமாக எடுத்திருக்கிற தம்பி வெற்றிக்கு என்னோட முதல் வாழ்த்துக்கள். இதை வந்து யோசிக்காம ஒரு முதல் பட தயாரிப்பாளராக தயாரித்த வேலாயுதம் அவர்களுக்கும், இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர இருக்கிற சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நம்ம வந்து பார்க்கும்போது விளையாட்டுல மட்டும்தான் நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக விளையாட்டை பிரிக்கலாம். ஒன்று வந்து உடல் உழைப்பு சார்ந்த விளையாட்டு, இன்னொன்று மூளை சார்ந்த விளையாட்டு அப்படின்னு. இந்த உடல் உழைப்பு சார்ந்த விளையாட்டுல பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு காயின் இருக்குல்ல, அதுவாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே. நீங்க உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கால்பந்தாட்டமா இருக்கட்டும், எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா கருப்பின மக்களும் உடல் உறுதி வாய்ந்த மக்களும் வந்து தொடர்ச்சியா வந்து அதுல சாதனை புரிஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு பொய்யான கட்டமைப்பு என்ன இருக்குதுன்னா, உடல் உறுதியா இருக்கிறதுக்கு வந்து மூளை வந்து இருக்காது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சில சோம்பேறிகளும் சிலருடைய உழைப்பு சுரண்டி பிழைக்கிற ஒரு கூட்டம் வந்து நம்ப வச்சுக்கிட்டே இருக்குதுங்க தொடர்ச்சியா. அதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளியா இந்த படத்துல நான் பாக்குறேன். இப்ப குறிப்பா விளையாட்டு மட்டும் இல்ல, இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டோட தமிழ் வர்ணனை பாருங்க, ஃபுட்பாலோட தமிழ் வர்ணனை பாருங்க, டென்னிஸோட தமிழ் வர்ணனை பாத்தீங்கன்னா அந்த வர்ணனை பண்றதுல கூட ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும்தான் இருக்குது. நீங்க ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் அந்த தமிழ் கமெண்ட்ரி எல்லாம் கேட்கும்போது. ஒரு கிரிக்கெட் வந்து நீங்க இங்கிலீஷ்ல கேட்கும்போது வேற ஒரு ஸ்போர்ட்ஸ் சார்ந்து இருக்கும். ஆனா இங்க ஒரு எலைட் குரூப், வேற ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு இந்த கமெண்ட்ரின்ற பேர்ல கூட பாத்தீங்கன்னா தன்னுடைய சாதி வக்கரத்தையும் சரி, சாதியோட ஆதிக்கத்தையும் சரி தொடர்ச்சியாக செலுத்திக்கிட்டே இருக்குது. அதாவது எந்தெந்த இடத்துலலாம் வந்து அவங்க ஒரு சிண்டிகேட்டாக ஒர்க் பண்றது இருக்குல்ல. அப்ப இந்த ஊரை வந்து நான் ஒரு நீ சொல்ற மாதிரி நான் ஒரு கீழ் அடுக்கில் இருக்கிற என்னை நீங்க வந்து அடக்கி வச்சிருக்கிற, ஒடுக்கி வச்சிருக்கிற ஒரு இடத்துல இருந்து, எனக்கு மூளையும் இல்லை நினைக்கிற ஒருத்தர் இருந்து, எனக்கு மூளை இருக்குதா, மூளைக்கு முன்னால நீ நிக்க முடியாதுடா அப்படின்னு ஒரு குட்டி பையனை வச்சு அதை முன்னால கொண்டு வர்றது மிகப்பெரிய தேவையான ஒன்றா இருக்குது. ரொம்ப வேல்யூல் சார்ந்தும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப ஜனரஞ்சகமா இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு கோடிகள் கொடுத்து எடுத்த படம்லாம் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதோடைய வருமானம் என்னதான் இருந்துச்சு நம்ம பார்க்க முடிஞ்சது. சில வந்து அந்த படத்தில் என்னதான் இருக்கும் தியேட்டர் படம் கூட அவ்வளவு பெரிய படம் இன்னைக்கு தியேட்டர்ல கூட இல்லாம கூட போகுது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இது வந்து ரொம்ப ஜனரஞ்சகமா இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொருட்சூழல் எடுத்த மாதிரி ஒரு இதா இருக்குது. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நம்ம இதை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. இந்த படத்தை தயவுசெய்து ஊடக நண்பர்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வாழ்த்துக்கள். நன்றி.